ஸோ ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, நம்ம இது வரைக்கும் ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கோம். நம்ம அந்த கொஸ்டின்ஸில் இப்போ 5th கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். நான் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ 5th கொஸ்டின் என்னன்னாக்கா, சி ப்ரோக்ராம் டு கெட் ரேடியஸ் அண்டு ஹைட் ஆஃப் த சிலிண்டர். யூசர்ட் வந்து ஹைட்டையும் ரேடியஸையும் சிலிண்டரோட ஹைட்டையும் ரேடியஸையும் வாங்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த வாங்கின ஹைட்டை ரேடியஸையும் வச்சு என்ன கண்டுபிடிக்கணும்னாக்கா, வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர், லேட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம சின்ன வயசுலேயே இந்த ஃபார்முலாலாம் படிச்சிருப்போம். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஆச்சு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். லேட்டல் சர்ஃபேஸ் ஏரியானாக்கா 2 பை ஆர் ஆச்சுன்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். அதெல்லாம் இப்போ நம்ம சி ப்ரோக்ராமில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் முதல்ல பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராம் சொல்லி போட்டு வச்சுருக்கேன். ஹெட்டர் ஃபைல்ஸு மெயின் ஃபங்க்ஷன் கீழே போட்டுக்கலாம். அது போடல, மெயின் ஃபங்க்ஷன் போட்டு பேசிக் ஸ்ட்ரக்சரை நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன். முதல்ல நம்ம ரேடியஸுக்கும் ஹைட்டுக்கும் முதல்ல ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ இன்டீஜரில் ரேடியஸ் ஆர் ஹைட்டுக்கு ஹச்ஐஜின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். பையோட வேல்யூ வந்து நம்ம கான்ஸ்டன்ட் 3.14ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா. அதனால் பை இஸ் ஈக்குவல் டு 3.14ன்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணுற இடத்துலையே வேல்யூவையும் அசைன் பண்ணிக்கிறேன். அது வந்து கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால நம்ம மாற்றணும்னு அவசியம் இல்லை இல்லையா. 3.14ங்கிறது பையோட வேல்யூ கான்ஸ்டன்ட், அதனால் நம்ம அங்கேயே டிக்ளேர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்மள ஆரோட வேல்யூ ஹைட்டோட வேல்யூ நம்ம இன்புட் வாங்கணும். பிரிண்ட் ஆஃப் மெசேஜோட நம்ம இன்புட் வாங்கிக்கலாம். என்டர் த ரேடியஸ்ன்னு சொல்கிறேன். என்டர் த ரேடியஸ். இப்போ நான் ஸ்கேன்எஃப்பில் %d போட்டு %d ஏன் போகிறேன்னாக்கா, நம்ம இன்டீஜர்லாம் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதனால் %d தான் இன்டீஜரோட ஃபார்மட் ஸ்பெசிஃபையர். %d போட்டு அட்ரஸ் ஆஃப் ஆரில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இங்கே ரேடியஸ் தான் வாங்குறோம் இல்லையா, அதனால் அட்ரஸ் ஆஃப் ஆரில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். செமிகாலன் வச்சு முடிச்சுக்கிறேன். அடுத்த பிரிண்ட் ஆஃபில் ஸ்லாஷன், அடுத்த லைனில் பிரிண்ட் ஆகிறதுக்காக ஸ்லாஷனு. அடுத்து நம்ம ஹைட்டோட வேல்யூ தேவை இல்லையா. என்டர் த ஹைட் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு நான் ஸ்கேன்எஃப்பில் ஹைட்டோட வேல்யூவை ஸ்கேன் பண்ணிக்கிறேன். நம்ம இன்டீஜருங்கிறனால %d போட்டுக்கிறோம். இப்போ நம்ம ஹைட்டுக்கு என்ன வேரியபிள் எடுத்திருக்கோம், ஹச்ஐஜின்னு சொல்லி எடுத்திருக்கோம் இல்லையா. அதனால் அட்ரஸ் ஆஃப் ஹச்ஐஜியில் நம்ம இப்போ ஸ்டோர் பண்ணுறோம். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் இந்த ஏபின்னு சொல்லிட்டு கூட எடுத்துக்கலாம்ல ரேடியோஸோட வேல்யூவை, ஏன் நீங்கள் இந்த இவ்வளோ பெரிய இது போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம பெரிய ப்ரோக்ராம்லாம் எழுதுறப்ப எந்த வேரியபிள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற குழப்பம் வரும். அதனால் நம்ம இப்போ ஹச்ஐஜிஎஸ்டின்னு ஃபுல்லாக யூஸ் பண்ணாலும் தப்பு இல்லை, ஃபுல்லாக யூஸ் பண்ணால் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இதுதான் ஹைட்டோட வேல்யூ, இதுதான் ரேடியோஸோட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ நம்ம இந்த இடத்துல R யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த இடத்துல நீங்கள் ஏபின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருந்தாக்கா, எது ஆர் எது ஹச்ன்னு தெரியாமல் பிஏ 2 தடவை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஹைட்டோட வேல்யூ 2 தடவை மல்டிப்ளை ஆகி ஒரு தடவை மல்டிப்ளை ஆகிடும். அதனால் உங்களுக்கு வேல்யூ மாற வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால் நம்ம இந்த மாதிரி வேரியபிளுங்கிறது ஃபுல் நேம் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குழப்பம் வராமல் இருக்கும். அடுத்து நம்ம ஆர் வேல்யூவும் அதாவது ரேடியஸ் வேல்யூவும் கிடச்சிருச்சு, ஹைட் வேல்யூவும் கிடச்சிருச்சு. இப்போ அதை வச்சு நம்ம வால்யூம், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. இப்போ நான் இந்த வால்யூமு, TSA அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக 3 வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நம்ம ஃப்ளோட்லேயே டிக்ளேர் பண்ணிக்கலாம். அப்போ தான் அக்யூரேட்டான வேல்யூ கிடைக்கும். ஃப்ளோட்டில் வால்யூம்க்கு ஒன்று, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஒன்று, லேட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஒன்று. இப்போ நம்ம 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ ஒன்று கால்குலேட் பண்ணி அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டு வருவோம். வால்யூமோட ஃபார்முலா என்ன, பை இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர் இன்ட்டு ஹச்சா, பை ஆர் ஸ்கொயர் ஹச்சு. அதுதான் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு ஆர் நம்ம வேல்யூ வாங்கியிருப்போம், அது ஆர் ஸ்கொயருங்கனால 2 தடவை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், இன்ட்டு ஹச் ஹைட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஏரியா கால்குலேட் ஆயிடுச்சு, வால்யூம் கால்குலேட் ஆயிடுச்சு. அடுத்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ணுறோம். TSA is equal to 2 into pi into r into h plus r. இதுதான் இதோட ஃபார்முலா இல்லையா. இப்போ நம்ம அந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். 2 into pi into r into h plus r. செமிகோலன் வச்சு முடிச்சுக்கிறேன் கடைசியில். அடுத்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். LSA is equal to 2 into pi into r into h. அதாவது 2 pi r h தான் அதோட ஃபார்முலா. 2 into pi into r
இன்ட்டு ஹச். இப்போ இதையும் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான மூணும் கிடச்சிருச்சா? இப்போ என்னென்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கண்டுபிடிச்சாச்சு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சாச்சு, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கண்டுபிடிச்ச மூணையும் நம்ம பிரிண்ட் பண்ணி காமிச்சிடலாமா? பிரிண்ட்எஃப்ல மெசேஜோட பிரிண்ட்எஃப் ஸ்லாஷன், நெக்ஸ்ட் லைனுக்காக ஸ்லாஷன் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் %d கொடுத்துக்கிறேன். நம்ம %f கொடுக்கணும் இங்கே. ஏன்னா நம்ம வால்யூம், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா அந்த மூணுமே நம்ம ஃப்ளோட்டில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த இடத்துல நம்ம %f கொடுக்கணும். %fல ஃபஸ்ட்டு நம்ம வால்யூம் கொடுத்துருக்கோமா, அதனால் வால்யூமை பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுறோம். கடைசியாக செமிகோலன் வச்சிடுறேன். இதோட காப்பியை நான் கீழே எடுத்துக்கிறேன். இப்போ வால்யூம் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி காமிச்சோமா, அடுத்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பிரிண்ட் பண்ணி காமிக்க போகிறோம். TSA அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு %f, அதாவது செமிகோலன் வச்சு %fல நம்ம TSAவை பிரிண்ட் பண்ணி காமிக்கணும். ஏன்னா நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை TSAங்கிற ஒரு வேரியபிளில் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அடுத்து லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா LSA, அதாவது லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர். நான் எதுக்கு இந்த மாதிரி இப்படி தள்ளி வைக்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு அவுட்புட் பார்க்குறப்ப ஒரு ஆர்டராக இருக்கும். அதுக்காக தான் நான் இப்படி தள்ளி வைக்கிறேன். அது வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இப்போ %f, அதாவது செமிகோலன் வச்சு %fல நம்ம இந்த இடத்துல லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா பிரிண்ட் பண்ணி காமிக்க போகிறோம். லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பில்ட் அண்ட் ரன் கொடுப்போம். நம்ம ஹச் வந்து HIGன்னு சொல்லிட்டு வேரியபிள் எடுத்திருக்கோம் இல்லையா, அதனால் உங்களுக்கு எரர் காட்டுது. ஹச் அன்டிக்ளேர்டுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு எரர் காட்டியிருக்கும். இப்போ ஹச் போட்டிருக்க இடத்துலலாம் HIG இங்கே என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கோனோ அந்த வேரியபிள் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிக்கேன் இல்லையா HIG, அதனால் அந்த வேரியபிள்லாம் இங்கே போட்டுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஹச் மட்டும் போட்டிருக்கனால எரர் காமிச்சிச்சு. இப்போ பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். இப்போ என்டர் த ரேடியஸ்ன்னு சொல்லிட்டு கேட்குது. நான் ரேடியஸ் 5 கொடுக்குறேன், ரேடியஸ் வேல்யூ. ஹைட் வேல்யூ 3 கொடுக்குறேன், என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காமிச்சிருச்சு. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ணி காமிச்சிருச்சு, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ணி காமிச்சிருச்சு. அவ்வளோதான் இந்த இது. இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கேன், இன்டீஜரில் ரேடியஸ் வேல்யூ ஒன்று எடுத்திருக்கேன், ஹைட் வேல்யூக்கு ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பை கான்ஸ்டன்ட்டுங்கிறனால நான் டிக்ளரேஷன் பார்ட்லேயே உங்களுக்கு வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். ஃப்ளோட்டில் வால்யூமோட வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாவோட வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அடுத்த பிரிண்ட்எஃப்ல என்டர் த ரேடியஸ்ன்னு சொல்லிட்டு ரேடியஸ், அதாவது ஆரில் அந்த வேரியபிள், அதாவது ரேடியஸோட வேல்யூவை நான் ஆரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். அடுத்து என்டர் த ஹைட்னு சொல்லிட்டு HIGங்கிற வேரியபிளில் ஹைட்டை ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். அடுத்து நம்ம இன்புட் வாங்கின ரேடியஸ் ஹைட்டை வச்சு வால்யூம், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த கால்குலேட் பண்ண மூணையும் நான் இந்த இடத்துல பிரிண்ட்எஃப்ல பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி